பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் ஆளுமைகள் அறிவோம் பகுதியில் இங்கு போராட்டத்தின் புனிதர் தோழர் ஆர். நல்லக்கண்ணு அவர்களை குறித்து அறிந்து கொள்வோம். மாபெரும் மனிதர், தன்னலம் பாராத தியாகியின் உருவமாக திகழ்ந்தவர், எளிமையின் சின்னமாக வாழ்ந்தவர், சமூக நீதி மற்றும் மனித சமத்துவத்திற்காக வாழ்நாளை அர்ப்பணித்தவர், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் ஒளிக்குயில், தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் அழியாத தடம் பதித்த புரட்சியாளர் தோழர் ஆர். நல்லக்கண்ணு. இவரது பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. தோழர் ஆர். நல்லக்கண்ணு அவர்கள் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருவைகுண்டம் என்ற ஊரில் பிறந்தார். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே உழைப்பின் மதிப்பையும் மனிதர்களின் துயரங்களையும் நேரில் உணர்ந்தவர். சமூகத்தில் நிலவிய ஏற்றத்தாழ்வுகள், சாதி வேறுபாடுகள், வறுமை, சுரண்டல் ஆகியவை அவரது மனதை மிகவும் பாதித்தன. பள்ளி பருவத்திலேயே அவர் தேசப்பற்று மற்றும் சமூக அக்கறையுடன் வளர்ந்தார். அந்நாளில் இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டத்தின் சூழல் நிலவியது. அந்த காலகட்டத்தில் அவர் கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். கம்யூனிச இயக்கத்தில் இணைவு. இளமை பருவத்திலேயே தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்தார். சமத்துவ சிந்தனைகளை முன்வைத்த ஜீவானந்தம் போன்ற தலைவர்களின் வழிகாட்டுதல் அவரை இந்த இயக்கத்தில் இணைத்தது. மார்க்சிய கொள்கைகள், சமத்துவம், தொழிலாளர் உரிமைகள், நிலமற்ற விவசாயிகளின் நலன் ஆகியவற்றில் அவர் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டார். இவ்வாறு தன்னுடைய வாழ்நாளையே தொழிலாளர் மற்றும் விவசாயிகளின் உரிமைக்காக அர்ப்பணித்தார். இவர் அரசியல் என்பது பதவி அல்லது அதிகாரத்திற்காக அல்ல, மக்களுக்காக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டார். குறிப்பாக கிராமப்புறங்களில் நிலமற்ற விவசாயிகள் எதிர்கொண்ட சுரண்டல்களுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்தார். 1940-50களில் நிலவிய அரசியல் அடக்குமுறைகள் காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டார். சிறையில் இருந்தபோதும் அவர் மனம் தளரவில்லை. சிறை தண்டனை அவருக்கு தண்டனையாக இல்லை, அது ஒரு சிந்தனை பள்ளியாக மாறியது. சமூக மாற்றமே தனது இலக்கு என்பதை அவர் உறுதியாக நம்பினார். சுதந்திர போராட்டமும் சிறை வாழ்க்கையும். இந்திய விடுதலை போராட்டத்தின் தாக்கம் அவரை ஆழமாக பாதித்தது. இந்தியாவின் சுதந்திர போராட்ட காலத்தில் தோழர் நல்லக்கண்ணு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றார். இதனால் அவர் பலமுறை கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்தார். சிறை வாழ்க்கை மனதளவில் அவரை இன்னும் உறுதியானவராக அது மாற்றியது. சிறையில் இருந்த போதும் அவர் புத்தக வாசிப்பில் ஈடுபட்டு மார்க்சியம், லெனினியம் போன்ற கொள்கைகளை ஆழமாக அறிந்தார். சமூக மாற்றம் என்பது ஆயுத போராட்டம் அல்ல, மக்கள் விழிப்புணர்வு மற்றும் ஒற்றுமையால் ஏற்படும் என்பதை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான போராட்டங்கள். தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி விவசாயிகளுக்காக நடந்த போராட்டங்களாகும். நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வழங்க வேண்டும், நீர்வளங்களை பாதுகாக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் பல்வேறு அமைதி போராட்டங்களை முன்னெடுத்தார். காவிரி, தாமிரபரணி போன்ற நதிகள் மக்களின் உயிர்நாடி என்பதை உணர்ந்த அவர் நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதிர்கால தலைமுறைகளின் வாழ்வை பாதிக்கும் என்பதை அவர் முன்னரே உணர்த்தினார். குறிப்பாக தமிழ்நாட்டின் நீர்வள மேம்பாட்டிற்காக அவர் முன்வைத்த கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டன. தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க அவர் நடத்திய போராட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் அவரது பங்களிப்பை வெளிப்படுத்துகிறது. எளிமை அவரது அடையாளம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பண்பு எளிமை. அரசியலில் பல ஆண்டுகள் இருந்தும் அவர் எந்தவித ஆடம்பரத்தையும் விரும்பவில்லை. சாதாரண வெள்ளை வேட்டி சட்டை அவரது ஆடை.
பெரிய வீடுகள், பாதுகாப்பு படைகள், ஆடம்பர வாகனங்கள் எதுவும் அவரை அணுகவில்லை. ஒரு அரசியல் தலைவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு வாழும் எடுத்துக்காட்டு. மக்கள் மத்தியில் இருந்து மக்களோடு கலந்திருந்து வாழ்ந்தவர். நேர்மை மற்றும் ஒழுக்கம். இவர் அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒழுக்கத்தின் சின்னமாகவும் திகழ்ந்தார். எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை என்ற கொள்கையை வாழ்நாளெல்லாம் கடைபிடித்தார். பொது வாழ்வில் ஊழலில்லாத தூய்மையான அரசியலுக்கான எடுத்துக்காட்டாக இருந்தார். அவருடைய 80வது, 90வது, 100வது பிறந்தநாள் விழாக்களில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக அமைப்புகளும் கலந்து கொண்டு அவரை பாராட்டினர். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைவராலும் மதிக்கப்பட்ட தலைவர் இவர். விருதுகள் மற்றும் கௌரவங்கள். அவரது சமூக பணிக்காக பல்வேறு அமைப்புகள் அவரை கௌரவித்தன. ஆனால் அவர் விருதுகளை பெருமையாக எடுத்துக்கொள்ளாமல் அதை மக்களின் போராட்டத்திற்கான அங்கீகாரமாகவே கருதினார். அவர் பெற்ற விருதுகள், பரிசுத் தொகைகள் ஆகியவற்றையும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக அல்லாமல் பொது நலத்திற்காகவே வழங்கியவர். மனிதநேயம், தியாகமும் கலந்த அவரது பண்புகள் அனைவராலும் பாராட்டப்பட்டன. தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் சாதி மத வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்தார். மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக செயல்பட்டார். பெண்களின் உரிமைகள், தொழிலாளர் நலன், கல்வி, சமத்துவம், சமூக நீதிக்கான சட்டங்கள் இவற்றில் அவர் ஆழ்ந்த அக்கறை கொண்டார். அரசியல் என்பது சமூக மாற்றத்திற்கான கருவி என்பதை அவர் நிரூபித்தார். தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராகவும் தேசிய மட்டத்திலும் முக்கிய பொறுப்புகளில் இருந்தார். ஆனால் எந்த உயர்ந்த பதவியிலும் இருந்தபோதும் அவர் தன்னடக்கத்தையும் எளிமையையும் இழக்கவில்லை. அதிகாரம் அவரை மாற்றவில்லை, மாறாக அவர் அதிகாரத்தின் அர்த்தத்தை மாற்றினார். தலைமை என்பது கட்டளையிடுவது அல்ல, கேட்டு புரிந்து வழிநடத்துவதே தலைமை என்று அவர் நம்பினார். இளைஞர்களுக்கான முன்மாதிரி. இன்றைய இளைஞர்கள் அரசியலை பற்றி விரக்தி அடையும் சூழலில் தோழர் நல்லக்கண்ணு போன்ற தலைவர்கள் ஒரு நம்பிக்கையின் ஒளியாக திகழ்கிறார்கள். அதிகாரம் இல்லாமலேயே மக்கள் மனதில் உயர்ந்த இடம் பெற முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். உழைப்பு, ஒழுக்கம், சிந்தனை, சமூக அக்கறை இவை இருந்தால் எந்த ஒரு இளைஞரும் சமூக மாற்றத்திற்கான சக்தியாக மாற முடியும். ஒரு நூற்றாண்டை கடந்த வயதிலும் சமூக பிரச்சனைகள் குறித்து கருத்து கூறி இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். வயது என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமே. மன உறுதி மற்றும் கொள்கை பற்று கொண்டால் மனிதன் எப்போதும் இளமையாக இருக்க முடியும் என்பதை அவர் வாழ்வால் வாழ்ந்து காட்டினார். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு சாதாரண அரசியல் தலைவர் அல்ல. அவர் ஒரு இயக்கம், அவர் ஒரு சிந்தனை, அவர் ஒரு மதிப்பு, அவர் ஒரு வாழும் புரட்சி. பல்வேறு நற்குணங்களை கொண்ட மூத்த அரசியல் தலைவரான நல்லக்கண்ணு அவர்கள் 101 வயதில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த 25 பிப்ரவரி 2026 அன்று மரணமடைந்தார். வயது காரணமாக, உடல் உறுப்புகளின் செயலிழப்பு காரணமாக அவரின் உயிர் பிரிந்தது. இவர் நீண்ட காலமாக தொழிலாளர், விவசாயிகள் மற்றும் சமூக நீதி போராட்டங்களுக்கு அர்ப்பணத்துடன் செயல்பட்டவர் என்பதே அவரது வாழ்வு. இவரது மறைவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் எளிமை, நேர்மை மற்றும் தியாகத்தின் உருவமாக வாழ்ந்தவர் எனவும், சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தொழிலாளர் விவசாயிகள் உரிமைகள் ஆகியவற்றிற்காக வாழ்நாள் முழுவதும் போராடிய தலைவர் எனவும், அரசியலில் பதவி அல்லது புகழை நாடாமல் கொள்கை நிலைத்தன்மையுடன் செயல்பட்ட முன்னோடி என்றும், தமிழ்நாடு அரசியலில் மதிப்பும் மரியாதையும் பெற்ற நற்பண்புடைய மனிதர் எனவும் அவரின் மறைவு தமிழகத்திற்கும் தமிழகத்தின் முன்னேற்ற அரசியலுக்கும் பேரிழப்பு என்று தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். அவரின் கொள்கை வழி எங்கள் அரசியல் பயணத்திற்கு என்றும் ஒளிக்குமிழாக இருக்கும் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இவ்வளவு புகழ்மிக்க இந்த அன்னாரது வாழ்க்கை நமக்கு கற்பிப்பது என்ன? அதிகாரம் இல்லாமலேயே மக்கள் மனதில் நிலைத்திருக்கலாம்.
எளிமை மிகப்பெரிய ஆடம்பரம், நேர்மை மிகப்பெரிய செல்வம், சமூக நீதி மனித வாழ்வின் அடிப்படை. தனக்காக அல்ல, சமூகத்திற்காக வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. அதிகாரம், புகழ், செல்வம் இவைகளெல்லாம் நிலையற்றவை. ஆனால் நேர்மை, தியாகம், மக்கள் சேவை இவை நிலைத்தவை. சமூக நீதி நிலைநிறுத்தப்படும் வரை, ஏழை மக்களின் குரல் கேட்கப்படும் வரை நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் என்பதே இவருடைய வாழ்வு நமக்கு கொடுக்கும் செய்தியாகும்.